ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் சீசன் வித் லவ். எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். கிடைக்கிற டைமில் vlog எடுத்து கிடைக்கிற டைமில் எடிட் பண்ணி போட்டுடுறேன். ஸோ சனிக்கிழமை அப்படிங்கிறது நம்மளோட சேனலில் எப்போவுமே லாங் வீடியோ வரும். பட் இப்போ வந்து டைம் கரெக்டாக போகுது, சுத்தமாக டைமே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். எக்கச்சக்கமான வேலைகள் வந்து பார்த்துட்டே இருக்க வேண்டியது இருக்குது. ஸோ ஒரு ஃபியூ டேஸ்க்கு மட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஒரு இடத்துல நம்ம செட்டில் ஆகிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் அந்த சாட்டர்டே vlog வந்து போட ஆரம்பிச்சிடுறேன். இது வந்து சண்டே எடுத்த ஒரு vlog. பட் vlogல வந்து நான் பேச போகிறது என்னென்னா, அந்த டைமில் ஃபினான்ஷியலி எவ்வளோ வந்து ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த எந்த மாதிரி வந்து நீங்கள் அது எல்லாத்தையும் சரி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக இது நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த vlogல ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அன்றைக்கி சண்டேங்காட்டி அக்கா என் கூட இருந்தாங்க. அவருக்கு வந்து அவள் செய்கிற கிரேவி ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவள் அன்னைக்கு வந்து பிரியாணி கிரேவி வந்து அவருக்காக பண்ணியிருந்தான். ஸோ அன்னைக்கு vlog வந்து இப்படி தான் போச்சு, அன்றைக்கி டே வந்து இப்படி தான் போச்சு. எல்லாமே என்னோடய ஃபேமிலிக்கு நான் ஃப்ராங்காக சொல்கிறது. என்னோடய ஃபேமிலின்னு சொன்னது என்னோடய யூடியூப் அண்ட் இன்ஸ்டா ஃபேமிலிக்கு நான் சொல்கிறது. ஸோ இதில் வந்து எந்த ஒரு ஒளிவும் மறைவும் இருக்க போகிறதில்ல. இது நாள் வரைக்கும் அப்படி நான் இருந்ததில்லை, இனிமேலும் அப்படி இருக்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் என்ன ஆச்சு அப்படிங்கிறது நான் கண்டிப்பாக இதில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அவருக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருந்துச்சு. எங்கள் ஃபேமிலிக்கே பார்த்திங்கன்னா ஒரு 60 lakhs பக்கம் வந்து போட்டிருந்தோம். ஸோ அந்த இன்சூரன்ஸ் வந்து அவருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். பெங்களூரில் வந்து ஒரு 3 ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம், ஒரு 3 to 4 weeks அந்த மாதிரி நாங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி அங்கங்கே அட்மிட் ஆகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஓபிடியில் போனது, இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்தது. வெளியே கொஞ்சம் எக்ஸ்ரே எடுக்கணும், ஸ்கேன் பண்ணணும், பிளட் டெஸ்ட் கொடுத்தது, இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இருந்தது. ஸோ பெங்களூர்லேயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் ரூபா வந்துருச்சு. அதில் 90% வந்து இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க, 10% நம்ம கையிலேருந்து போடுற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். 60 லட்சத்துக்கு மேலே போகும் அப்படின்ட்டு நாங்கள் கனவுல கூட நினைக்கவே இல்லை. எல்லாருமே அப்படித்தானே, அட்மிட் ஆவோம் வீட்டுக்கு வருவோம் அப்படிங்கிற மாதிரி தானே இருந்தது. இதுவும் வந்து எந்த ஒரு சிம்டம்ஸும் இல்லாமல் அப்படியே போய் அட்மிட் ஆனது தானே. அதனால எல்லாமே மேனேஜபிள் தான் அப்படிங்கிற மாதிரி தான் நானும் ஹஸ்பண்டும் யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ அப்போலோக்கு வந்து இங்கே கிரிட்டிக்கல் ஆகி அப்போ ஷிஃப்ட் ஆனமோ அப்போ காசை பற்றி எல்லாம் நான் யோசனையே பண்ணலை, எதுவுமே மைண்டில் ஓடல. எப்படியாச்சும் அவரை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அங்கே போகும்போது அவங்க சொன்னாங்க இவ்வளோ ஆகும் அப்படின்ட்டு. நமக்கு வந்து ஒரு பட்ஜெட் சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னது வந்து ஒரு 1.5 to 2 crores எக்மோக்கு போகும்போது. அவங்க வந்து இதுக்கு மேலே போனாலும் போகும், பட் லங் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி போஸ்ட் டிரான்ஸ்பிளான்ட் வரைக்கும் வந்து, அதாவது டிஸ்சார்ஜ் ஆக வரைக்கும் வந்து ஒரு 2 crores வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எப்படியாச்சும் மேனேஜ் பண்ணிடலாம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருந்தேன். அவங்க பட்ஜெட் சொன்ன உடனே நான் வந்து யோசிச்சது, நம்ம வேலைகளில் வந்து எதுவுமே தடைபடக்கூடாது, அது வந்து பேரலி போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த இடத்துலையுமே வந்து கேப் விடாமல் நைட்டும் பகலும் என்னால் எந்த அளவுக்கு உழைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து எஃபோர்ட் போட்டேன். சத்தியமாக சொல்லணும் அப்படின்னா எங்கள் அம்மா அப்பா கிட்ட ஒரு பைசா நான் வாங்கலை. அவங்க கொடுத்து கூட நான் வந்து அது அவங்ககிட்ட நான் எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சேன். இன்னொன்று எங்கள் அத்தை மாமா அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக வச்சுருக்கிற காசு எக்காரணத்தை கொண்டு நான் வாங்கக்கூடாது அப்படின்ட்டு அவங்கக்கிட்டையும் நான் எதுவும் வந்து எதிர்பார்க்கல. ஸோ எப்படி மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இண்டஸ் வேலையிலேருந்து 3 ப்ராடக்ட் வந்து நமக்கு அனுப்பி வச்சுருக்காங்க ரிவ்யூக்காக. டர்போ குக் ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேண்டி பிரியாணி பாட், குக்கிங் பாட் ப்ளஸ் கிளாஸ் லிட், ப்ரீமியம் குவாலிட்டி, 3 layer திக் பாடி, 100% டாக்ஸின் ஃப்ரீ, நான்ஸ்டிக்கு, இண்டக்ஷன் அண்ட் கேஸ் ஃப்ரெண்ட்லி, 4 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்குது. இது வந்து சூப்பர் ஸ்மூத் காஸ்ட் அயர்ன் டவா வித் ஹேண்டில், ப்ரீ சீசன், நான்ஸ்டிக்கு, 100% பியூர் டாக்ஸின் ஃப்ரீ, இண்டக்ஷன், 26.3 சென்டிமீட்டர், 1.8 kg கெப்பாசிட்டி இருக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர்லேயே வந்து நிறையா லிட்டர்ஸில் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லிங்க் எல்லாமே நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே இருக்கிற ஆஃபரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எண்டில், அதாவது பில்லிங் பண்ணும்போது நீங்கள் வந்து ஹோம் சீசன் வித் லவ் அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா 12% ஆஃபரும் இருக்கும். ஸோ எப்படி மேனேஜ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
எனக்கு யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. பெரிய ரெவென்யூ வரும் அப்படின்னு நாம் சொல்லக்கூடாது. ஆனால் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு நமக்கு கண்டிப்பாக இதில் ஓரளவுக்கு சப்போர்ட் கிடைச்சதுன்னு தான் சொல்லலாம். ஓரளவுக்கு வந்து நம்ம கையிலையும் சேவிங்ஸ் இருந்ததுனால அந்த இடத்துல கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடிஞ்சது. ஹஸ்பண்ட்து நம்மளது எல்லாமே. நான் வந்து அந்த இன்சூரன்ஸ் போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் பிராண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்க்க ஆரம்பித்தேன். அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு நியூஸ் கேள்விப்பட்டதுக்கு அப்புறமே நிறையா பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க. சென்னையில் இருக்க கண்டிப்பாக வந்து எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறா அப்படின்ட்டு அவங்களால என்னெந்த அளவுக்கு ப்ரமோஷன்ஸ் கொடுக்க முடிஞ்சதோ அந்த அளவுக்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, அதாவது யூடியூபர்ஸ் நிறையா பேர் வந்து அவங்களுக்கு வந்து ப்ரமோஷன்ஸ் எல்லாமே எனக்கு மாற்றி விட்டாங்க. இந்த மாதிரி எனக்கு அந்த ஃபீல்டில் நிறையா ஹெல்ப் எனக்கு பண்ணாங்க. சென்னை வந்து எனக்கு புது ஊர் தான். பட் இருந்தாலும் அந்த ஃபஸ்ட்டு 20 நாள் தனியாக தான் மேனேஜ் பண்ணேன். எனக்கு அதாவது என்னை வந்து நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா மட்டும்தான். சின்ன வயசுலேருந்தே நான் அவள் கூடயே இருக்கிறேன், அவள் என் கூடயே இருக்கிறதுனால ஒவ்வொரு செகண்ட் நான் என்ன யோசிப்பேன் அப்படிங்கிறத அவள் கரெக்டாக கெஸ் பண்ணுவாள். ஸோ அவள் என் கூட இருந்தாலுமே அவள் எந்த ஒரு விஷயத்துலையும் உள்ளே வர மாட்டாள். அவள் சொல்லுவாள், நீ கரெக்டாக டெசிஷன் எடுப்ப எனக்கு தெரியும், அதனால் உனக்கு என்ன மனசில் படுதோ அதை மட்டும் பண்ணு அப்படின்பா. அப்போல்லாம் எனக்கு அவரோட சப்போர்ட் இருக்கும். நான் கிளம்பும் போது இந்த ஒரு தம்ஸ் அப் மட்டும்தான் கொடுப்பாரு. காலையில் ஒரு 9 o'clock அவரை பார்க்க போகும்போது அன்னைக்கு வந்து என்னென்ன டேயில் நடக்க போகுது அப்படிங்கிறத நான் அவர்கிட்ட சொல்லிடுவேன். சொன்னதுக்கப்புறம் அவர் இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணி தான் என்னை வெளியே அனுப்பார். பார்த்து போயிட்டு வான்னு கூட சொல்ல மாட்டார். ஆல் தி பெஸ்ட் அபி தான் சொல்வார். ஏன்னா அவருக்கு தெரியும் நான் எல்லாமே வந்து மேனேஜ் பண்ணிக்குவேன் அப்படின்ட்டு. ஸோ அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தைரியத்தோடையே நான் கிளம்புவேன் வெளியே. போயிட்டு எந்த அளவுக்கு என்னால் vlogs ப்ரொமோஷன்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அந்த டே ஃபுல்லாக பண்ணுவேன். ஈவினிங் அவரை பார்க்க வரும்போது ஃபஸ்ட்டு டே மட்டும் ரொம்ப ஒரு மாதிரி டவுனாக இருந்தது. ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி டல்லாக இருந்தது. அப்போ கூப்பிட்டு சொன்னார், ஃபஸ்ட்டு வந்து நீ போய் ஃப்ரெஷ்அப் ஆகிக்கோ, எனக்கு உன்னை பார்க்கவே கஷ்டமாக இருக்குது, இவ்வளோ டயர்டாக உன்னை நான் பார்க்கவே கூடாது, ஸோ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா அப்படின்னு சொன்னார். அதுக்கு அடுத்த நாள்லேருந்து எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் அவரை பார்க்க போகும்போது நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு தலையை சீவிட்டு நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அவரை போய் பார்ப்பேன். நான் ஃப்ரெஷ்ஷாக இருந்தேன் அப்படின்னாலே அவருக்கு வந்து ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ ஃபேஸில் எந்த ஒரு டயர்ட்னஸும் காட்டவே மாட்டேன் அவர்கிட்ட. ஸோ இந்த மாதிரி எனக்கு இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி வர ஃபினான்ஷியல் சப்போர்ட்ஸ் எல்லாமே எனக்கு எதுக்கு யூஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் ரெண்ட்டுக்கு, அப்புறம் டெய்லியுமே ஆட்டோக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 400 rupees செலவாகும் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் நாம் எங்கேயாச்சும் ப்ரமோஷனுக்காக வெளியே போகிறோம் அப்படின்னா சில நேரத்தில் கேப் எடுக்கணும், சில நேரத்தில் ஆட்டோ எடுப்பேன். இந்த மாதிரி இருக்கும். மதியம் ஒரு சில நேரத்தில் சாப்பிடாம இருந்தோம் அப்படின்னா வெளியே சாப்பிட வேண்டியது வரும். இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் எல்லாத்துக்குமே அது வந்து கொஞ்சம் ஓவராலாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இந்த 40 lakhs எல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு வாரத்துலேயே முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த டைமில் அவங்களோட ஆஃபீஸ் டீமே என்னென்னு சொன்னாங்க, நம்ம வந்து க்ரௌட் ஃபண்டுக்கு போகலாம் அப்படி, முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதில் இது பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு அப்போலோலேயே வந்து இம்பேக்ட் குரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரௌட் ஃபண்ட் டீம் வந்து இதுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்க மூலமாக கொஞ்சம் ஃபண்ட்ஸ் எல்லாம் உள்ளே வந்தது. இந்த மாதிரி நீங்கள் க்ரௌட் ஃபண்டுக்கு போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட கான்டாக்ட்ஸில் இருக்கிறவங்க கிட்ட ஃபண்டு வந்து எடுக்கிறதுக்கு பாருங்கள். நான் இதை வந்து எங்கேயுமே போஸ்ட் பண்ணல. என்கிட்ட வந்து சொன்னாங்க, சோஷியல் மீடியாவில் உனக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, நீ அதில் போடு, நமக்கு கண்டிப்பாக நல்லா ஃபண்ட்ஸ் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உங்களுக்கே தெரியும், நான் ஒரு இடத்துல கூட யூடியூப்லேயாகட்டும் இன்ஸ்டாகிராம்லேயாகட்டும் அந்த லிங்க்கை நான் ஷேர் பண்ணவே இல்லை. எனக்கு அதில் விருப்பமும் இல்லை. எனக்கு நம்ம ஃபேமிலியை ஜென்யூனாக இப்படியே கொண்டு போகணுன்னு தான் தோணுச்சோ தவிர யாருக்கிட்டேயுமே வந்து நான் சொல்கிறேன் இல்லையா, எங்கள் அம்மா அப்பாட்ட நான் காசு வாங்கலை, அதே மாதிரி தான் உங்ககிட்டயும் நான் வந்து காசு வாங்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு உறுதியோடு இருந்தேன். ஸோ எக்காரணத்தை கொண்டு நான் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு தெளிவாகவே சொல்லிட்டேன். க்ரௌட் ஃபண்ட் வந்து நான் ஆக்டிவேட் மட்டும் பண்ணிவிட்டது தான். அதுக்கப்புறம் அங்கே ஆஃபீஸில் அவர் பாஸ் வந்து நிறையா பேர்த்துக்கு ஷேர் பண்ணார். ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் ரிலேட்டிவ் சைட்லேயும் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அப்போது சிலர் வந்து சொன்னாங்க, அதாவது ரிலேஷன்ஸில் சொன்னாங்க, அபிக்கு வந்து ஃபார்ம் இருக்குது, இந்த இதெல்லாம் இருக்கும் போது இவங்க எதுக்கு க்ரௌட் ஃபண்டுக்கு போகிறாங்க, அந்த மாதிரி பேச்செல்லாம் வந்தது. பட்
கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். டக்குன்னு ஒரே நாளில் ஒரு சொத்தை விற்று நாம் வந்து அதில் அந்த காசை வந்து கையில் வாங்க முடியுமா அப்படிங்கிறத யோசிக்கணும். அது எவ்வளோ பெரிய சொத்தாக இருந்தாலும் அந்த ஒரு நாளில் முடியாது. பேசுகிறவங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்க, ஆனால் பேசுகிறவங்க ஒரு இடத்துல கூட நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நமக்கு நம்ம வீட்டுக்காரு நம்ம குழந்தைங்க எல்லாம் தான் முக்கியம் அப்படின்ட்டு என்னோடய வேலைகளை நான் பண்ணினேன். ஸோ இன்சூரன்ஸ், க்ரௌட் ஃபண்ட், அப்புறம் நம்மக்கிட்ட இருந்த கொஞ்சம் பர்சனலுக்காக சேர்த்து வச்சுருந்த கொஞ்சம் மணி, இது எல்லாத்தையும் வச்சு மேனேஜ் பண்ணி ஓட்டிகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜில் டாக்டரே கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, அதாவது நாம் நினச்ச பட்ஜெட்டை விட ஜாஸ்தியாக ஒரு பேஷண்ட்டுக்கு எக்ஸ்பென்சஸ் ஆகுது அப்படின்னா அவங்களோட உடம்புல இருக்கிற காம்ப்ளிகேஷன்ஸ் ஜாஸ்தின்னு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜில் சொன்னாங்க. அப்போவும் நான் சொன்னேன், அது பரவாயில்ல, எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், இந்த யூனிவர்ஸ் ஏதாச்சும் எனக்கு ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணும் அப்படின்ட்டு தான் இதே மாதிரி அந்த லாஸ்ட் டே வரைக்குமே நான் வந்து என்னோட எஃபோர்ட்டை போட்டுகிட்டே தான் இருந்தேன். பிரதரின்லாவும் ஹெல்ப் பண்ணாங்க. நான் எங்கள் அம்மா அப்பா கிட்ட எப்படி நான் எதிர்பார்க்கலையோ அதே மாதிரி அவங்களே நான் செய்ய வேண்டான்னு சொன்னேன், பட் கேட்கவே மாட்டேன்ட்டாங்க. எங்கள் அண்ணாக்கு நான் பண்ணுவேன் அப்படின்ட்டு அவர் பண்ணினார். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வந்து நாங்கள் மேனேஜ் பண்ணி கொண்டு போனோம். அந்த லாஸ்ட்டு டே அப்படிங்கும் போது எங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.35 1,35,00,000 பக்கம் வந்துருச்சு. அப்புறம் அப்போலோவில் வந்து டிஸ்கவுண்ட்டு கேட்டோம். அந்த டைமில் அவங்க கொடுக்காம இல்லை, கண்டிப்பாக வந்து நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி 1,35,00,000 ரூபா வந்து அவரோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஆச்சு. ஸோ இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் நான் சிரிச்சுட்டு போய் நிறையா ஆட்ஸ் வந்து நடிப்பேன். அப்போல்லாம் வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளே நான் அழுகாச்சு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு செகண்டில் ஆடில் எங்கப்பா ஹஸ்பண்ட் வந்து இவ்வளோ கிரிட்டிக்கலாக இருக்காங்க, இவங்க வந்து இப்படி சிரிச்சுட்டு நீ நடிக்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு சில மெசேஜஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன். அந்த வலி வேதனை வந்து அவங்கவுங்களுக்கு வந்தால் தான் தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் எக்காரணத்துக்கு கொண்டு அவரை வந்து விடக்கூடாதுங்கிற ஒரு வைராகியம் இருந்தது. அதே மாதிரி அவர் வெளியே வரும்போது, அபி எனக்காக இவ்வளோ மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் நீ பண்ணிட்டியா, எதுக்கு இவ்வளோ நீ செலவு பண்ணின, இவ்வளோ கடன் நாம் எப்படி கட்டுவோம் அப்படிங்கிற ஒரு பீஸ்ஃபுல் இல்லாத ஒரு லைஃப் அவர் வாழக்கூடாது. இந்த 2 விஷயம் வந்து என் மனசில் ஓடிட்டே இருந்தது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்கக்கூடாது, அதுவும் வந்து சொந்த பந்தங்களை வாங்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு வைராகியம் எனக்கு அப்போ இருந்தது, இப்போவும் இருக்குது, இனிமேலே இருக்குது. யாரையும் வந்து நம்பி என்னோடய லைஃப்பை நான் கொண்டே போக மாட்டேன். நிறைய பேர் வந்து கண் திருஷ்டினால அப்படின்னு சொல்லலாம். ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அடிக்கடி சொல்லுவார், எவ்வளோ பெரிய கெட்ட விஷயம் நடந்தாலும் அதில் ஒரு பாசிட்டிவிட்டி நீ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி தான் இதில் திருஷ்டி அப்படிங்கிற ஒரு பார்ட் இருந்தாலுமே இது வந்து நடக்கும் அப்படிங்கிறது இப்போது இந்த 3 வருஷம் நான் சோஷியல் மீடியாவில் வந்ததுக்கப்புறம் இந்த கடவுள் வந்து எனக்கு எழுதின தலையெழுத்து இல்லை. இது நான் பிறக்கும் போதே எழுதியிருக்கணும், அவர் பிறக்கும் போதே எழுதியிருக்கணும் இல்லையா? இப்படி ஒரு சுச்சுவேஷனை நான் வந்து தைரியமாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த யூனிவர்ஸ் எனக்கு இப்படி ஒரு சோஷியல் மீடியா கொடுத்துருக்கு அப்படின்னு தான் நான் நம்புகிறனோ தவிர இதில் நான் ஒரு பெரிய ட்ராபேக் எல்லாம் வந்து யோசிக்கவே இல்லை. இன்னுமே என்னை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கு. அதெல்லாம் எதனாலேன்னு பார்த்தீங்கன்னா உங்களால தான். அந்த 10% வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறவங்கள பற்றி நான் நினைக்கவே மாட்டேன். அவங்க எப்போவுமே நம்ம வாழ்க்கைக்கு உதவ மாட்டாங்க. ஆனால் இந்த 90% எனக்கு இன்னுமே உறுதுணையாக இருந்துகிட்ருக்கீங்க இல்லையா? ஸோ இது போதும். மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு என்னை பிடிக்குதுன்னா நான் வந்து நல்ல வழியில் போயிட்டுருக்கேன், அவ்வளோதான். என்னோடய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நான் நடந்துக்குவேனோ தவிர மற்றவங்கள பற்றி நான் யோசிக்கவே மாட்டேன். அதே மாதிரி என்னோடய லைஃப் ஸ்டைலில், என் குழந்தைகளோட லைஃப் ஸ்டைலில் எந்த ஒரு மாற்றமும் வரப்போகிறதில்ல. நாங்கள் 17 வருஷம் எப்படி வாழ்ந்தோமோ அதே மாதிரி இருக்கணும் தான் என் ஹஸ்பண்ட் வந்து எதிர்பார்ப்பார். அதே சந்தோஷத்தை என்னோட அத்தை மாமா, எங்கள் அம்மா அப்பா எங்கிட்ட எதிர்பார்ப்பாங்க. சமுதாயத்தில் சிங்கிள் மதரை எந்த மாதிரி ஒரு சில பேர் ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். பட்டு அதுக்கெல்லாம் வந்து நான் இடமே கொடுக்க மாட்டேன். ஒரு ஸ்டெப்பு அவங்கள பயந்து நான் பின்னாடி எடுத்து வச்சேன் அப்படின்னா என்னோடய லைஃப், என் குழந்தைகளோட லைஃப் வந்து வீணாக போயிடும். எதை பற்றி யோசிக்காமல் என் மனசாட்சிக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை நான் பண்ணுவேன். அண்ட் எங்கள் அம்மா அப்பா வந்து இப்போ வரைக்கும் எனக்கு பாதுகாப்பாக இருக்காங்க. இனிமேலும் அவங்க எடுக்கிற முடிவுக்கு நான் கட்டுப்பட்டு போவேன் அப்படிங்கிறதுல நான் உறுதியாக இருக்கேன். நமக்கு வந்து
கனவுல கூட கெட்டது நடக்கக்கூடாது அப்படின்ட்டு நினைக்கிற ரெண்டே 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேரண்ட்ஸாக மட்டும்தான் இருப்பாங்க. இது வந்து ஹஸ்பண்ட் அடிக்கடி சொல்லுவாரு. "நீ எந்த முடிவு எடுக்கிற அப்படி இருந்தாலும், என்கிட்ட நீ கேட்காத. உங்க அம்மா, அப்பா சரின்னு சொன்னாங்கன்னா நீ பண்ணு" அப்படின்ட்டு. எப்போனா, நான் டே 1 அதாவது ஒரு கல்யாணம் ஆனதிலிருந்து இப்போ வரைக்கும் அந்த லாஸ்ட் மினிட் வரைக்குமே அந்த ஒரு உரிமையை வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டே இருந்தாங்க. அதே மாதிரி நான் எந்த முடிவு எடுக்கிறேன் அப்படி இருந்தாலும் எங்கள் அம்மா அப்பாட்ட கேட்டு தான் இப்போ வரைக்கும் நான் முடிவு எடுத்திருக்கேன். அவரை வந்து நான் சென்னையிலேருந்து இங்கே கூட்டிகிட்டு வரும்போது எங்கள் அம்மா அப்பா சொன்ன ஒரே வார்த்தை என்னென்னா, என் பொண்ணு மேலே இந்த சாங்கியம் சம்பிரதாயம்னு சொல்லிட்டு யாருமே கை வைக்கக்கூடாது, எதுவுமே அவளுக்கு நடக்கக்கூடாது, அவள் வந்து எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், அவள் எப்படி நினைக்கிறாளோ அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் அவள் வாழணும் அப்படின்ட்டு இப்போ வரைக்கும் என்னைய அந்த மாதிரி எதுக்குமே அவங்க இடம் கொடுக்காம கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஸோ நான் எது முடிவு பண்ணுறேன் அப்படி இருந்தாலும் அம்மா அப்பாட்ட கேட்பேன், அத்தை மாமாட்டையும் ஒப்பீனியன் கேட்பேன். அவங்கெல்லாம் ஓகேன்னு சொன்னா தான் நான் வந்து எந்த வேலையாக இருந்தாலும் இறங்கி செய்ய போகிறேன். இனி வந்து பெங்களூர் லைஃப் அப்படிங்கிறது இருக்காது. எங்கே அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளோட வ்ளாகில் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கான வேலைகளும் பேரலாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த வீக் யார் யார் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். வீரமருது, பிரியா, விஹான், மகிழன், சித்ரா தேவி, சந்தோஷ், சித்ரா பாலன். பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற அனைவருக்குமே இனிய பிறந்தநாள் தின நல்வாழ்த்துக்கள். இன்று போல என்றுமே சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழணும். ஸோ நெக்ஸ்ட் வீக் இன்னொரு லாங் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.